வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கு தயாராகும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு. அரவக்குறிச்சி பகுதியில் விளைச்சல் அதிகரிப்பால் முருங்கை விலை கடும் வீழ்ச்சி. கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து வழிபாடு. நீலகிரியில் களை கட்டிய உப்புகட்டுவ பண்டிகை. நோய் வராது என்ற நம்பிக்கையால் படுகர் இன மக்கள் கொண்டாட்டம். உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவியில் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தேர்தல் விதிமுறைகள் குறித்து விஜில் செயலி மூலம் வரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இது தொடர்பாக திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் கந்தசாமி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 2374 வாக்குச்சாவடிகளில் 90 வாக்குச்சாவடிகள் மிக பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தேர்தல் புகார்களை தெரிவிப்பதற்காக விஜில் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். விஜில் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்பை வந்து நம்ம மொபைலில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் மூலமாக அவங்க ஏதாவது குறைபாடுகளை சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க எந்த இடத்துக்கிட்டேருந்து அந்த குறைபாடை சொல்கிறாங்களோ அந்த இடத்தையும் இடம் குறித்து அந்த புகார் எங்களுக்கு வரப்படும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து நாங்கள் அந்த செய்தியை வந்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்து அவருக்கு பதிலளிக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கன்னியாகுமரியில் பதற்றத்திற்குரிய மற்றும் பிரச்சினைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள 208 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே தெரிவித்தார். இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக நம்ம மாவட்டத்தில் 1694 வாக்குச்சாவடிகள் இருக்குது. அந்த வாக்குச்சாவடிகள் இருக்கிறது தேவைப்பட்டுள்ள அனைத்து அடிப்படை வசதிகள் நாங்கள் ஏற்கனவே தேர்வு செஞ்சுருக்கோம். இங்கே ரிப்பேர்ஸ், ரேம்ப்ஸ், லைட்டிங் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக லோக்கல் பாடிஸ்க்கு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம். இவங்களுடைய வேலை முக்கியமானது அந்த வாக்குச்சாவடிகளை பார்க்குறது, அதனுடைய பராமரிப்புக்காக என்னென்ன தேவைகள் சொல்லுது. போலிங் டே அன்னைக்கு அந்த மெட்டீரியலை கூப்பிட்டு போய் அங்கேயே போடுறது, போலிங் பர்சன் அங்கே போய் கூப்பிட்டு போகிறது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அந்த போலிங் சமயத்தில் பார்வையிடுறது. ஈரோடு மாவட்டத்தில் 192 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதிகளில் இருந்து வரும் தேர்தல் விதிமீறல் புகார்கள் மீது 1 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் தற்போது கடந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு 192 வாக்குச்சாவடி மையங்கள் சென்சிட்டிவ் என்று சொல்லக்கூடிய கேட்டகரிகள் அடங்கப்பட்டுள்ளது. இதனால வந்து பெரிய அளவுக்கு பதற்றப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் எங்களுடைய நாஸ் பிரகாரம் வந்து 192 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நடைமுறைகளை முன்னெடுப்புகளை கண்காணிக்க ஃப்ளைங் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைகள் குறித்து நீலகிரியில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நீலகிரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். மேலும் தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து 13,49,740 நபர்கள். அதில் ஆண் வாக்காளர்கள் 6,57,000, பெண் வாக்காளர்கள் 6,91,000. மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை வந்து 1611. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி, அது வல்னரபிள் லொகேஷன்ஸ்னு, அது வந்து 124ன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். 77
ஒன்று வந்து கிரிட்டிக்கல் தொகுதி, சொக்கநல்லி மட்டும் கிரிட்டிக்கல். நாமக்கல்லில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை கண்காணிக்க 54 குழுக்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஆசியா மரியம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் ஆசியா மரியம் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் நாமக்கல்லில் உள்ள தேர்தல் விளம்பரங்கள் மற்றும் தட்டிகள் அகற்றப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் நடத்தை விதிமுறைகளை மீறுபவர்களை கண்காணிக்க 54 குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் வந்து பறக்கும் படை என்று சொல்லப்படுகின்ற ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம் வந்து 18 எண்ணிக்கையில் வந்து நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டிருக்கிறோம். இந்த எல்லா வீடியோவெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு வீடியோ வீவிங் டீம் ஒரு தொகுதிக்கு 1 என்ற விதத்தில் 6 டீம் வந்து ஆர்ஓ அலுவலகத்தில் வந்து இயங்க இருக்கின்றது. ஸோ இவங்க எல்லாருமே நேற்றுலேருந்து அந்த பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த முதல் நிகழ்வாக எல்லா இடங்கள்லையும் இருக்கின்ற விளம்பரங்கள், தட்டிகள் இதெல்லாத்தையும் வந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில். அது இன்னைக்கு காலையிலேருந்து அந்த பணி வந்து நகராட்சிகள், டவுன் பஞ்சாயத், அப்புறம் பிடிஓ லெவலில், ரூரல் ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து அரசியல் கட்சியினரும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து தேர்தல் நியாயமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் சுற்றுச்சுவர் போன்றவற்றில் அவரது அனுமதியின்றி எவ்வித விளம்பரமும் செய்யக்கூடாது என கூறினார். ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், வீடியோகிராஃபி டீம் போன்ற அனைத்து டீம்ல இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் குறிப்பா நம்ம வந்து ஒரு 2-3 இந்த முறை வந்து தேர்தல் கமிஷன் வந்து நடைமுறைக்கு கொண்டு இருக்கிற ஒரு சிறப்பு அம்சங்கள் குறித்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதாவது அனைத்து ஃப்ளையிங் ஸ்குவாட் வாகனங்கள்லையும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் தேர்தல் நடத்தும் டிஇஓ, அதாவது மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவரும் வந்து இந்த வாகன தணிக்கையை வந்து கண்காணிப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ராமநாதபுரத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து விரிவான விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் தேர்தல் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்டம் முழுவதும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். ராமநாதபுரம் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிக்கு உட்பட்ட 183 அறந்தாங்கி அசம்பிளி செக்மெண்ட், 208 திருச்சுழி அசம்பிளி செக்மெண்ட் சேர்த்து மொத்தம் 1916 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதிகளில் 784 லொகேஷன்ஸ், மொத்தம் ராமநாதபுரம் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிக்கு உட்பட்ட 1141 லொகேஷன்ஸ் இருக்கின்றன. தருமபுரியில் அரசு அலுவலகங்களில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்களின் படங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என அலுவலர்களுக்கு ஆட்சியர் மலர்விழி உத்தரவிட்டுள்ளார். அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் இதனை தெரிவித்தார். நேரடியாக நீங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணலாம். நீங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு பதிலுமே வந்துடும். 100 நிமிஷத்துக்குள்ள உண்டான பதில் வரணுங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனோட மேண்டேட். அதே போல வாக்காளர்கள் ரோல்ல பேர் இருக்கா இல்லையா, வாக்காளர் பட்டியல் சம்பந்தமா எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே 1950 நீங்க கேட்கலாம். கலாம் நினைவாக இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு என்ற அட்டையை ராமேஸ்வரத்தில் அவரது பேரன்கள் அறிமுகம் செய்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை நினைவுகூரும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள கலாம் நினைவிடத்தில் இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு என்ற அட்டையின் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் அப்துல் கலாமின் பேரன்களான ஷேக் தாவூது மற்றும் ஷேக் சலீம் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அட்டையை அறிமுகம் செய்தனர். மேலும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களையும் இது சென்றடையும் வகையில் விழிப்புணர்வு பயணமும் தொடங்கப்பட்டது. மாணவர்களின் சக்தியை ஒன்று திரட்டி இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் இந்த பயணம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை காவல் கிணறு சந்தையில் வாழைத்தார்களின் விலை வரலாறு காணாத அளவிற்கு கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பணகுடி, வள்ளியூர், நாங்குநேரி, மூலக்கரை,
மூலக்கரைப்பட்டி, களக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் பணப்பயிரான வாழையை அதிக அளவில் பயிரிடுவர். இங்கு விளைவிக்கப்படும் வாழைத்தார்கள் காவல் கிணறு சந்தையில் விவசாயிகள் விற்பனை செய்வர். இதன் மூலம் விவசாயிகள் நல்ல லாபமும் ஈட்டி வந்தனர். இந்நிலையில் காவல் கிணறு சந்தைக்கு வாழைத்தார்களின் வரத்து வழக்கத்தை விட அதிகரித்துள்ளதால் அதன் விலை கடுமையாக சரிந்துள்ளது. கடந்த வாரம் முதல் 350 ரூபாய்க்கு விலை போன வாழைத்தார் தற்போது மிகவும் விலை சரிவடைந்து 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் போதிய லாபம் ஈட்ட முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரவக்குறிச்சி பகுதியில் முருங்கை விளைச்சல் அதிகரிப்பால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முருங்கை சாகுபடி முக்கிய வேளாண் தொழிலாக உள்ளது. அவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட முருங்கை காய்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்நிலையில் விளைச்சல் அதிகரிப்பின் காரணமாக முருங்கை விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் கிலோ ஒன்றுக்கு 60 முதல் 70 ரூபாய்க்கு விற்பனையான முருங்கை தற்போது 5 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் பெரிதும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். காய் இப்ப வரவு ஜாஸ்திங்க, வெய்ய காலம் ஜாஸ்தியா வருது. போன மாசம் வரல முருங்கை கிலோ 5 ரூபா 20 ரூபா ஒரு 70-80 வரல வித்துது. இந்த மாசம் கொஞ்சம் வரவு ஜாஸ்தி, வெய்ய காலம் ஆயிட்டால முருங்கை உற்பத்தி ஜாஸ்தி. இந்த ஒரு 3-4 நாளா ஒரு 7, 8, 10 இந்த கண்டிஷன் தான் வித்துட்டு இருக்குது. இப்படியே போனால் கொஞ்சம் விவசாயிகளுக்கு பெரிய லாஸ் தான். இது இன்னும் அதிகமாக பிடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 20 நாள் போச்சுன்னா ஒரு 5 ரூபா போச்சுன்னா கொஞ்சம் சரக்கு நிறையா கம்மியாகும், விலைவாசியும் கிடைக்கும். இப்போ லாஸ் தான் எல்லா விவசாயிகளுக்கும். உரிய விலை கிடைக்காத காரணத்தால் முருங்கை காய்களை பறிக்கக்கூடாது என விவசாயிகள் நினைக்கின்றனர். ஆனால் அதிக முருங்கைகளை தாங்க முடியாத மரங்கள் கீழே விழுந்துவிடும் எனவும் அவர்கள் அச்சப்படுகின்றனர். இதனால் மிகுந்த மனவேதனையுடனே காய்களை பறித்து விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். முதல்ல நல்ல விலைக்கு விற்றது, இப்போ விலை குறைஞ்சிட்டு இன்னும் 60-70 போய்கிட்டு இருந்தது. இப்போ 10 ரூபாய்க்கு உள்ளதை வாங்கிட்டு அதனால எங்களுக்கு கட்டுப்படியான விலை தான். எல்லாரும் பொறிச்சிடும் இல்லைன்னா ஒடிஞ்சு வந்துடும், மழை ஒடிஞ்சு. கோடை வெயிலை சமாளிக்க முடியாத பொதுமக்களுக்காக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர் சண்முகம் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இதனையடுத்து வழியாக சென்ற பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பழச்சாறு உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. காவல்துறையினரின் இந்த செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். இதேபோல் திண்டிவனத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் பாலசுந்தரம் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இதனையடுத்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, சர்பத் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. இதனிடையே வேலூர் மாவட்டத்தில் கோடை வெயிலை சமாளிக்க முடியாத மக்கள் அங்குள்ள குளிர்பான கடைகளை நோக்கி படையெடுத்து செல்கின்றனர். இதனால் சாலையோரங்களில் உள்ள இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, மோர் உள்ளிட்ட குளிர்பான கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் துர்கா பவன் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டது. பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற அரசனுக்கும் உணவளிக்கும் விவசாயிகளை வாழ வைக்க அயராது உழைக்கும் மனுநீதி மாணிக்கத்தின் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் பற்றிய சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த சேமக்கோட்டையில் அமைந்துள்ளது மனுநீதி இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம். இந்த ஆராய்ச்சி மையத்தில் இடுபொருட்கள் அனைத்தும் ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மீன் கழிவுகளை கொண்டு அதனுடன் சம அளவு வெல்லம் கலந்து 1 மாத காலம் வைத்து அத்துடன் நுண்ணுயிர்கள் கலந்து விவசாயத்திற்கு மருந்தும் தயாரித்து வருகின்றனராம். மனுநீதி அறக்கட்டளையுடைய தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மனுநீதி மாணிக்கம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ரசாயன உரங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எண்ணற்ற வகையில் சேதமடைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் பண்ருட்டி அடுத்த சேமக்கோட்டை கிராமத்தில் மனுநீதி இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் இங்கே செயல்பட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரசாயன உரங்களுக்கு மாற்று என்ன இருக்கு அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆராய்ச்சியினுடைய நோக்கம். மேலும் பூச்சி விரட்டிக்கு தேவையான கசப்பான இலைகள், ஆடாத்தொடா, நொச்சி, ஊமத்தை, வேம்பு ஆகியவை கலந்து பூச்சி விரட்டி மருந்தும் தயாரித்து வருகிறார்கள். இதனால் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தவிர்க்கப்படுவதுடன் இயற்கை முறையில் பயிர்கள் வளரும் என்கிறார் ராதாகிருஷ்ணா.
இங்கே வந்து இங்கே கிடைக்கக்கூடிய இலைதழைகள் காட்டாமணுக்கு, எருக்கு, நொச்சி போன்ற நிறையா இயற்கை இலைதழைகள்லாம் கொண்டு அடி உரம் தயார் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்க பூச்சி விரட்டிகள், மூலிகை பூச்சி விரட்டி, எம்பிவி அதான் சொல்கிறது மூலிகை பூச்சி விரட்டி சொல்கிறோம், அப்புறம் ஜிபி குரோத் பூஸ்டர், இது வந்து பார்த்தா மீன் கழிவுலேருந்து இங்கே ஒரு லிக்விட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஆர்பின்னு சொல்லிட்டு ஈல்டு ராசி பூஸ்டர், இது வந்து மகசூலை வந்து நிர்ணயம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு உற்பத்தி பொருள்கள் வந்து இங்கே வந்து நிறையா இங்கே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள், குறிப்பா முந்திரி விவசாயிகள் நிறைய வாங்கி இந்த வருஷம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெல்லம், தயிர், கனிந்த வாழைப்பழங்கள், தேங்காய் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய திரவங்களை கொண்டு உரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த உரங்கள் பயிர் வளர்ச்சி அடையவும், பயிர்கள் பூக்கும் பருவத்தில் பூத்த பூக்கள் உதிராமல் இருக்கவும் தெளிக்கப்படும் பொட்டாஷ் மொபைலைசார் என்று சொல்லக்கூடிய ஈல்டு ராசி பூஸ்டர் உரம் தயாரிக்கப்படுகிறது. இம்மாதிரியான இயற்கை முறை உரங்களை தயாரித்து வருவதன் மூலம் அதிக வருமானமும் லாபமும் ஈட்டி வருவதாக அந்த ஆராய்ச்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணா பெருமிதத்துடன் கூறியுள்ளார். மேலும் பல பகுதிகளில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் விவசாயம் செய்வது பற்றி மனுநீதி மாணிக்கம் அறக்கட்டளையின் சார்பில் பல பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்க ஐயாவுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கர்ல 1 லட்சம் லாபம் எடுக்கணும்னா அனைத்து மக்களும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறது மனுநீதி மாணிக்கம் ஐயாவுடைய ஒரு உயர்ந்த சிந்தனை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வாக திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவர் அங்காளம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நடைபெற்ற இந்த விழா காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கோயிலில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சியான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய அம்பாள் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏலவார் குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் உள்ள பழைய உற்சவர் சிலை பழுதடைந்த காரணத்தால் புதிய உற்சவர் சிலை வடிவமைக்கப்பட்டது. இதில் தங்கம் பெற்றதில் முறைகேடு உள்ளது என்ற புகாரால் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினரால் புலன் விசாரணை நடத்தப்பட்டு இதற்கான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து பழைய உற்சவர் சிலையை வைத்து விழாவை நடத்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து பங்குனி உத்திர திருவிழாவிற்கான கொடியேற்ற விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
சேலம் அருகே தண்டுமுத்து மாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை பெரிய எழுத்துக்காரர் தெருவில் பழமை வாய்ந்த தண்டுமுத்து மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இத்திருவிழாவையொட்டி இக்கோயிலில் பக்தர்களின் பால்குட ஊர்வலம் தாரை தப்பட்டையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்தபடி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து கோயிலை அடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சோழவரம் அருகே கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள சோழவரத்தில் சீமா கராத்தே பயிற்சி மையத்தின் 5வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்த மையத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களின் சாகச விளையாட்டுகள் நடைபெற்றன. கராத்தே, யோகா, பரதநாட்டியம், தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பம் என பல வகைகளிலும் மாணவர்கள் நிகழ்த்திய சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என்று தொடர்ந்து இந்த மையத்தில் சிறப்பாக பயிற்சி பெற்ற 17 மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் 400க்கும் மேற்பட்ட கிராமங்களில் படுகர் இன மக்களின் உப்புகட்டுவ பண்டிகை கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் 400க்கும் மேற்பட்ட கிராமங்களில் படுகர் இன மக்களின் உப்புகட்டுவ பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஒன்று கூடிய படுகர் இன மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து உப்பு, பச்சை கடலை, புல் வகைகளை கொண்டு வந்து ஆற்றில் கரைத்து அந்த தண்ணீரை மாடுகளுக்கு கொடுத்தனர். உப்பு தண்ணீர் குடிப்பதால் மாடுகள் எங்கு சென்றாலும் வீட்டுக்கு வந்துவிடும் என்பது ஐதீகம். மேலும் இந்நிகழ்வின் போது காடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் இலை செடிகளை வீட்டின் முற்றத்தில் தொங்கவிடுவதால் நோய் வராது என்ற நம்பிக்கையாலும் இந்த பண்டிகையை படுகர் இன மக்கள் தொன்று தொட்டு கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோடைக்காலம் தொடங்கியதை அடுத்து மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனப்பகுதிகளில் தண்ணீர் நிரப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோடை வெயிலின் தாக்கத்தால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனப்பகுதிகளில் தண்ணீரின்றி மரங்கள் காய்ந்து வருகின்றன. இதனால் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து விலங்குகளின் குடிநீர் தேவைக்காக வனப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் தண்ணீருக்காக வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியேறுவது தவிர்க்கப்படும் என்பதால் தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தின் சில இடங்களில் அரசு பள்ளிக்கு தேவையான கல்வி சீர்பொருட்களை மாணவ மாணவியரின் பெற்றோர் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூக்கண்டப்பள்ளியில் உள்ள நகராட்சி பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு தேவையான பீரோ, மேஜை, நாற்காலி, கடிகாரம், எழுது பொருட்கள் உட்பட பல்வேறு வகையான சீர்பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த கல்விச்சீர் அனைத்தையும் மேலதாளம் முழங்க மாணவ மாணவியர்களின் பெற்றோர் ஊர்வலமாக பள்ளிக்கு கொண்டு சென்றனர்.
இதேபோல் ஓட்டேரியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கல்விச்சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த பள்ளிக்கு தேவையான பீரோ, நாற்காலி, கடிகாரம், எழுது பொருட்கள், நோட்டு புத்தகம் உட்பட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு சீர்பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து பசுமையை மேம்படுத்த வலியுறுத்தி மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை கல்விச்சீர் கொடுத்த பெற்றோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இதனிடையே படப்பள்ளியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு தேவையான குடம், விளையாட்டு உபகரணங்கள், எழுது பொருட்கள் உட்பட 10,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த கல்விச்சீர் அனைத்தையும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலமாக பள்ளிக்கு கொண்டு சென்றனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கப்பட்டது. பள்ளிக்கு தேவையான பீரோ, மேஜைகள், நாற்காலிகள், கரும்பலகை, மின் விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டன. இவை அனைத்தையும் ஊர்வலமாக எடுத்து சென்ற மாணவ மாணவியர்களை அப்பள்ளி ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக மேற்கு மலைத்தொடர்ச்சி பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து தொடங்கியது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கோடை காலத்தை சமாளிக்க முடியாத பொதுமக்கள் அருவிக்கு சென்று ஆனந்த குளியலிட்டனர். இதனையடுத்து அங்குள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் வழிபாடு நடத்திய அவர்கள் படகுத்துறைக்கு சென்று நேரத்தை செலவிட்டனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.